அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பார். ஏசியா 42 வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் சுபாவத்தை குறித்து பிதாவாகி தேவன் பதிவு செய்கிறார். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் அவருடைய சுபாவத்தை இந்த இடத்துல பதிவு செய்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால், அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரியக்கூடிய திரியை அணையாமலும் இருப்பார். அதாவது ஸ்தோத்திரம், சாதாரண ஒரு புல்லை குறிக்கிறத பார்க்கிறோம். காற்று எந்த திசையில வீசுகிறதோ அந்த திசைக்கு ஏற்ப வளைந்து கொடுக்கக்கூடிய புல். அது மாத்திரமல்ல, மங்கி எரியக்கூடிய திரி, அந்த திரியை அணைக்க அவர் விரும்பவில்லை. பிரகாசிக்காத விளக்கு, அணைய போகிற விளக்கு, அல்லது ஒன்றுக்கும் உதவாத வெளிச்சம் கொடுக்காத விளக்கு, இப்படிப்பட்ட காரியத்தை அவர் என்ன செய்யறாருன்னா, எரிந்த நாணலை முறித்து போடுவதில்லை, மங்கி எரியக்கூடிய திரியை அணைத்து போடுவதில்லை. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, தேவன் இந்த நாள்ல பலவீனமான விசுவாசத்தை காண்கிறார். தேவன் இந்த நாள்ல நம்முடைய சில அவிசுவாசமான பற்றாக்குறையை பார்த்து அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். இந்த உலகம் ஒவ்வொரு மனிதனையும் பலவீனப்படுத்துகிறது. உறவுகள் ஒவ்வொரு காரியங்களில் நம்மை பலவீனப்படுத்துகிறது. ஆனால் கிறிஸ்து மாத்திரமே உங்களை பலப்படுத்துகிறார். கிறிஸ்து மாத்திரமே உங்களை இன்னும் சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே தேவன் அவர் தன்னுடைய குமாரனை சொல்லும் பொழுது, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரியக்கூடிய திரியை அணையாமலும் இருப்பார். எனவே இந்த நாள்ல என்னுடைய குடும்ப விளக்கு அணைந்து போக போகிறது, என்னுடைய எதிர்காலம் என்கிற விளக்கு அணைந்து போக போகிறது. அல்லது ஸ்தோத்திரம், என் லட்சியத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், அந்த லட்சியம் அணைந்து போக போகுது என்று ஒருவேளை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தால், நல்ல ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் உங்களுடைய விளக்கை தூண்டி விடுவார். உங்களுடைய திரியை அணைத்து போடுவதில்லை, மாறாக உங்களுடைய விளக்கு அது மலையின் மேல் உள்ள பட்டணத்தை போல அல்லது மேலே வைக்கக்கூடிய ஒரு விளக்கை போல ஆண்டவர் செய்வார் பிரியமானவர்களே. எனவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதில் 42 வாசிக்கும் பொழுது, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். ஆண்டவரை குறித்து பிதா சொல்லும் பொழுது, கிறிஸ்துவை குறித்து பிதா சொல்லும் பொழுது, நான் தெரிந்து கொண்ட தாசன், அவர் மேல் என் ஆவியை அமர பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். எனவே இந்த நாள்ல நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க, நீங்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க அன்பு சகோதரியே, அன்பு சகோதரா. எனவே இந்த நாள்ல நான் ஆதரிக்கிற தாசன். அப்ப எலெக்ஷன் வரும்பொழுது ஆதரிப்பீர் உதயசூரியன்றான்ல, ஆதரிப்பீர் ரெட்டை இளைஞரான்ல, இங்க வாசிக்கும் பொழுது நான் ஆதரிக்கிற என் தாசன். இந்த காலை வேளையில தேவன் உங்களை ஆதரிக்கிறார். தேவன் உங்களை ஆதரிக்கிறார் என்றால் முழுமையாக உங்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறார், முழுமையாக உங்கள் பக்கம் நிற்கிறார் என்று அர்த்தம். அப்ப தேவன் முழுமையாக கிறிஸ்து பக்கம் இருந்ததுனால கிறிஸ்து ஜெயமுள்ளவராக, கிறிஸ்து வெற்றி பெற்றவராக இருந்தார். எனவே இந்த நாள்ல பிதாவாகிய தேவன் உங்களை ஆதரிக்கிறார். எனவே கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். பிரதர், சோர்ந்து போகாதீங்க. சூழ்நிலையில் உங்களை ஒருவேளை அச்சப்படுத்தியிருக்கலாம், அல்லது இந்த பிரச்சனையை விட்டு நான் வெளியே வரவே வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு எண்ணம் உங்களோடு அது போராடி கொண்டிருக்கலாம். நிச்சயமாக நீங்கள் கானானை சுதந்தரிப்பீர்கள். நிச்சயமா இந்த பழைய எகிப்தை விட்டு வெளியே வரும்படியாக தேவன் இந்த நாள்ல ஒரு அற்புதங்களை செய்வாராக. அவர் சொல்லும் பொழுது, என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது, என் நேசகுமாரன் இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். அப்ப ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை தேவன், ஆண்டவர் பிரியமான ஒரு வாழ்க்கையை கிறிஸ்து வாழ்ந்ததை பார்க்கிறோம். அதனால தான் இவரே நேசகுமாரன் இவர் மேல் பிரியமாயிருக்கு என்று பிதா பதிவு செய்ததை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திற்காக நான் பல நேரம், உறவுகளுக்காக பல நேரம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு அவர்களுக்கு எப்படியாவது பிரியப்படுத்தி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களோ நம்மை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமா, யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கிறவர்களுக்கு தான் அதிகமான காயங்கள் உண்டாகிறது. எனவே இந்த நாள்ல நீங்களும் நானும் பிரியப்படுத்த வேண்டிய ஒரு நபர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிரியப்படுத்த வேண்டிய நபர் பரலோகத்தின் தந்தை மாத்திரமே. எனவே இந்த நாள்ல கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் என் நேசகுமாரன், அவர் மேல் பிரியமாயிருக்கிறேன், அவர் மேல் என் ஆவியை அமர பண்ணியிருக்கிறேன். இந்த நாள்ல தேவன் உங்களுக்கு, ஆமா, தேவன் உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். எனவே சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிருக்கூடிய அருமையான சகோதரா, சகோதரியே, இந்த உலகம் உங்களை நேசிப்பது போல தெரியலாம், ஆனால் உண்மையாகவே இயேசு உங்களை நேசிக்கிறார். அதுல வாசிக்கும் பொழுது அவர் என்ன செய்ய மாட்டார்னா, சத்தம் போட மாட்டார், கூக்குற மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்த மாட்டார், அதை வீதியில கேட்க பண்ணவும் மாட்டார். அப்ப எருசலேம் வீதியிலே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தவர், நான் இவருக்கு நன்மை செய்து விட்டு
இவருக்கு நான் அற்புதத்தை செய்து விட்டேன் என்று சொல்லி பறைசாற்றி கொண்டிருக்கவில்லை. மாறாக அவர் என்னன்னா சத்தம் இல்லாதவராக அற்புதம் நடந்து கூட இதை யாருக்கும் வெளியே சொல்ல வேண்டாம் என்று சொன்னவர், இதை பிரசித்தம் பண்ண வேண்டாம் என்று சொன்னவர். ஆனால் அவர் எவ்வளவாய் கண்டிப்பாய் கட்டளிட்டாரோ அவ்வளவுக்கு அதிகமாக ஜனங்கள் அவரை பிரசித்தம் பண்ணதை பார்க்கிறோம். இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்யக்கூடிய அற்புதங்கள் ஒருவேளை நாம் அதை ஒளித்து வைத்திருந்தாலும் நிச்சயமாய் வெளியே வரும். எனவே அற்புதங்களை அவர் நிச்சயமாய் செய்ய அவர் போதுமானவர் இருக்கிறார். அன்பு சகோதரா, உன் குடும்ப வாழ்க்கையில, பிசினஸ்ல, உடைய எல்லா விதமான சூழ்நிலையிலும் தேவன் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர் இருக்கிறார். ஒரு சம்பவத்தை சொல்லி, ஒரு காரியத்தை சொல்லி இந்த நாள்ல தேவ செய்தி நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிப்போம். மத்தேயு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் அவ்விடம் விட்டு போய் அவருடைய ஜெப ஆலயத்துல பிரவேசித்தார். ஜெப ஆலயத்துல இயேசு போயிருக்கிறார். ஜெப ஆலயத்துக்குள்ளாக இயேசு பிரவேசிக்கும் பொழுது ஒரு காட்சியை பார்க்கிறார். என்ன காட்சி அப்படின்னா, வாசிக்கிறேன். மத்தேயு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும் பொழுது, அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள். அப்ப சூம்பின கையுடைய ஒரு மனிதன் இருந்தான். வளராத கை, ஒரு கை வளர்ந்து இருக்கிறது, ஒரு கை வளரவில்லை. அப்ப வளராத கை உள்ள ஒரு மனிதன் அங்கு இருக்கிறார். ஆனால் குற்றம் சாட்டும்படியாக, கிறிஸ்துவிடத்துல குற்றம் சாட்டும்படியாக, அப்ப ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை குறிக்கிறது. ஓய்வு நாள் என்பது சாபோத். அன்றைக்கு கிறிஸ்து சுகமாக்குவாரா அல்லது சுகமாக்க மாட்டாரா என்கிற ஒரு சிந்தனையோடு இருந்தார். ஆனாலும் பல இடங்களில் இவர் ஓய்வு நாளில சுகமாக்கிறபடினால்தான் சிலுவையிலே அறைய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் ஓய்வு நாளில அவர்கள் அதை சரியாக கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள். ஓய்வு நாளில வீட்டுல அடுப்பு பற்ற வைக்கவில்லை, ஓய்வு நாளில் எந்த விதமான வேலை செய்யவில்லை. ஆனால் ஆசாரியர்கள் ஓய்வு நாளிலும் அது வேலை செய்தால் அது ஸ்தோத்திர வேலையாக கருதவில்லை, அது இறைப்பணியாக கருதப்பட்டது. அதை இயேசு அதை பதிவு செய்கிறார். அதுல வாசிக்கும் பொழுது இயேசு மேலே எப்படியாவது குற்றம் சாட்ட வேண்டும், எப்படியாவது ஒரு அவதூறை உண்டாக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் அதற்கு அற்புதமாக பதிலளித்தார். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில அவதூறை சில பேர் பரப்புவார்கள். எப்படியாவது உங்களை காயப்படுத்தி விட்டு உங்களை அந்த இலக்கை தொடர விடாதபடிக்கு உங்களை வெளியேற்ற வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் நீங்கள் ஞானமாய் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு ஞானமாக பல இடங்களிலே பதில் அளித்ததை பார்க்கிறோம். பல இடங்களிலே இயேசு ஞானமாக செயல்பட்டதை பார்க்கிறோம். எனவே இந்த நாள்ல ஞானம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. விசுவாச பிள்ளைகளுக்கு தேவ ஞானம் அவசியமாக இருக்கிறது. தேவ ஞானத்துல செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப முறிந்து போன நாளிலே உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய அவர் தொடங்குகிறார். அணைந்து போகக்கூடிய விளக்கை போல இருக்கக்கூடிய அந்த மனிதன் சூம்பின கையுடைய மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அப்ப எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு குழப்பம் அந்த மனிதனுக்குள்ள இருந்தது. அந்த மனிதன் செயல்பட முடியாத ஒரு மனிதனாக இருந்தார். ஆனால் அந்த மனிதன் ஒரு சிறப்பான சம்பவத்தை செய்தார். என்னவென்றால், ஜெப ஆலயத்துக்குள்ளாக இயேசு வரக்கூடிய அந்த நாளில சரியாக சபைக்குள்ள வந்ததை பார்க்கிறோம். இந்த நாளிலும் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதரா, நம்முடைய கால்கள் அநேக நேரம் திருச்சபைக்கு உள்ளே இருக்கிறதா, திருச்சபைக்கு வெளியே இருக்கிறதா? நம்முடைய ஆள் மனது திருச்சபைக்கு உள்ளே அமர்ந்திருக்கிறதா அல்லது திருச்சபையை விட்டு வெளியே இருக்கிறதா? இந்த நாளில நெறிந்து போன நாளிலே முறியாமல் இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில மங்கி எறியக்கூடிய அந்த திரியை, மங்கி எறியக்கூடிய விளக்கை இன்னும் ஆண்டவர் தூண்ட வேண்டும் என்றால் நான் ஜெப ஆலயத்துக்குள்ளாக இருக்க வேண்டும், நான் ஜெபிக்கிறவனாக காணப்பட வேண்டும். இந்த சூம்பின கையுடைய மனிதன், அந்த வளராத கையுடைய மனிதன் எந்த பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் அவன் இயேசுவை விட்டு பின்வாங்கவில்லை, யெகோவா தேவனை விட்டு பின்வாங்கவில்லை, ஓய்வு நாளை விட்டு பின்வாங்கவில்லை. சாபோத்தை ஒவ்வொரு நாளும் கடைபிடித்ததை பார்க்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் சரியாக கடைபிடித்ததை பார்க்கிறோம். இப்ப இயேசு வரும் பொழுது சரியாக அங்கிருந்ததை பார்க்கிறோம். இந்த நாளிலும் இயேசு உங்களை நேசிக்கிறார் பிரதர். அவர் வரக்கூடிய அந்த சூழ்நிலை, விசுவாசம், மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று அவர் சொன்னார். அப்ப விசுவாசத்தை தேவன் காண்கிறார். சில சூழ்நிலைகள் வரும் பொழுது விசுவாசத்தை விட்டு வெகு தூரமாய் போடி போகிறார்கள். விசுவாசத்தை மறந்தவர்களாக, மறுதளித்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனா இந்த நாளில விசுவாசத்தை விட்டுறாதீங்க. விசுவாசத்துக்குள்ள வாங்க. எந்த சூழ்நிலையானாலும் உங்களை நித்திய ஜீவனுக்கு என்று தேவன் அழைத்திருக்கிறார். நித்திய ஜீவனுக்கு என்று தான் உங்களை ஆதரிக்கிறார். நித்திய ஜீவனுக்கு என்று தான் உங்களை தேவன் பிடித்தார். எனவே பிசாசு உங்களை வேட்டையாட விடாதீர்கள். எனவே சில பேர் நம்முடைய அவிசுவாசத்தை கலங்க பண்ணுவார்கள்.
நம்ம விசுவாசை கலங்க பண்ணுவார்கள், அவிசுவாசை உண்டாக்கி கொண்டே இருப்பார்கள். கலாத்திய சபையில பார்க்கும் பொழுது பவுல் அப்படிதான் சொல்றார், என் கண்ணை பிடுங்கி கொடுக்க, உங்களுக்கு கண்ணை பிடுங்கி கொடுங்கன்னு சொன்னா கூட கண்ணை பிடுங்கி கொடுத்துருப்பீங்களே, அப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ளாக இருந்தீர்களே, இப்பொழுது உங்களை கலக்கிறவர் யார் என்று அப்போஸ்தலன் பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுவார். ஏனால் கலாத்திய சபை நன்றாக ஓடினீர்களே, உங்களுடைய ஓட்டத்தை தடை செய்தவன் யார்? அப்ப நன்றாய் ஓடிக்கொண்டிருந்த கலாத்திய சபை, அப்ப நன்றாய் ஓடிக்கொண்டிருந்த விசுவாசிகள் திடீரென்று பார்க்கும் பொழுது யூத மத மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று விரும்ப ஆரம்பித்தார்கள். எனவே பவுல் சொல்லும் பொழுது, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற விரும்புகிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலிருந்து விழுந்து விட்டீர்கள் என்று அவர் சொல்றார். எனவே இந்த நாள்ல நம்முடைய பரிசுத்தம், எல்லா காரியங்களும் அவசியம்தான், விசுவாசம் அவசியம், எல்லாமே அவசியம்தான். அதை பார்க்கலாம் தேவனுடைய கிருபை தான் முக்கியமானது, தேவனுடைய கிருபை தான் முக்கியமானது. பிரைஸ் காட். அப்ப பல நேரம் பவுல் கலாத்திய சபைக்குள்ள நன்காய் ஊழியம் செய்த ஒரு சபை, நன்காய் விசுவாசித்த சபை, இப்பொழுது பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு அவிசுவாசத்தினால அந்த சபை விருத்தசனத்தை பண்ண வேண்டும் என்கிற காரியங்கள், யூத மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற காரியங்கள், இயேசுவை பின்பற்ற வேண்டும், யூத மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று தவறான போதிக்கப்பட்டதுல சிந்திக்க ஆரம்பித்தது அந்த கலாத்திய சபை. பவுல் சொல்லும்போது வேறொரு சுவிசேஷம் இல்லையே, இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லும்போது வேறொரு சுவிசேஷம் இல்ல பிரதர், வேறொரு நற்செய்தி இல்ல பிரதர். மங்கி எறியக்கூடிய திரியை அணைக்க கூடாது என்றால் அது இயேசு மாத்திரமே முடியும். இன்னைக்கு பார்க்கும்போது சில பலவீனங்கள், சில பற்றாக்குறை வரும்பொழுது இயேசுவை விட்டு நீண்ட தூரமாய் போகிறதை பார்க்கிறோம். மறுபடியுமா இயேசுவிடத்திலே வாருங்கள், கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த நாள் நிச்சயமாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிய, தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை நிச்சயமாக அந்த சூம்பின கையுடைய மனிதன் ஜெப ஆலயத்தை விட்டு நீங்கவில்லை. அப்ப இயேசு வரக்கூடிய அந்த நேரத்துல சரியாக ஜெப ஆலயத்துல இருந்ததுனால தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய முடிந்ததை பார்க்கிறோம். அதை வாசிக்க விரும்புகிறேன். அப்ப இயேசுவிடத்துல குற்றம் சாட்டும்படியாக அநேகர் இருந்தார்கள். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில குற்றம் சாட்டும்படியாக அநேகர் இருப்பார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஞானமாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்வார். அதுல வாசிக்கிறேன். அங்கே சூமின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ அப்படின்ற. அப்ப ஓய்வு நாளில ஒரு ஆட்டுக்குட்டி அல்லது ஆடு அல்லது மாடு ஏதோ ஒரு காரியம் குழியில விழுந்தா தூக்கி விட மாட்டானா அப்படி கேட்கிற. ஆட்டை பார்க்கலும் மனுஷன் எவ்வளவோ விசேஷிக்கிறான், அதனால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். அப்ப ஓய்வு நாளில நன்மை செய்வது நியாயம்தான். ஓய்வு நாளில் சுகமாக்குவது நியாயமா என்று கேட்டார்கள். ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான். பிரைஸ் காட். அப்ப மார்க்கம் கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, சில நேரம் மனுஷனை நேசிக்க விடாதபடிக்கு அந்த காரியங்கள் நம்மளை வெறிபிடித்து அலைய செய்கிறது. ஆனால் எல்லா மார்க்கமும், கிறிஸ்துவின் மார்க்கமும் அன்பை மாத்திரம்தான் போதிக்கிறது, அன்பு மாத்திரம்தான் போதிக்கிறது. ஆனால் கடவுள் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை காட்டும் நம்முடைய மனுஷன் பெரிய ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க ரெடியா இருக்கான், பாவம் செய்த மக்களை பார்த்து. ஆனால் தேவன் அன்பாக இருக்கிறார். இப்ப சொல்லும்போது ஓய்வு நாள் நன்மை செய்வது அவசியம்தான் என்று சொல்லி அது நல்லதுதான் என்று அவர் பதிவு செய்து கொண்டு இப்போ அந்த சூம்பின கையுடைய மனிதனை பார்த்து கூப்பிடுகிறார். அதை வாசிக்கிற. பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றான். அவன் நீட்டினான், அது மறுகையை போல சொஸ்தமாயிற்று. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, கர்த்தர் இந்த நாள்ல உன்னுடைய வியாதியை தொடுக்கிறார். வியாதி மேல அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவர். எனவே இந்த நாள் உன் படுக்கையை மாற்றி போடுகிறார், உன்னை தொடுகிறார். பிரைஸ் காட். அது எந்த விதமான உடல் பிரச்சனையாக இருந்தாலும், மனப்பிரச்சனையாக இருந்தாலும் தேவன் இந்த நாள்ல அவர் குணமாக்குகிறார். யெகோவா ரஃபா இந்த காலை வேளை குணமாக்குகிறார். அவருடைய சுகமாக்கக்கூடிய வல்லமை, ஹீலிங் இந்த நாள் உங்கள் மேல் அது வருவதாக. பிரைஸ் காட். அப்ப சொல்லும் பொழுது உன் கையை நீட்டு என்று சொல்லும் பொழுது இப்ப அந்த கை சொஸ்தமாயிற்று. அப்ப சூம்பின கை, வளராத கை, இப்ப இயேசுவின் பார்வை வரும்பொழுது, இயேசு சொல்லும் பொழுது உன் கையை நீட்டு என்று சொல்லும் பொழுது இப்போது அந்த கை வளர ஆரம்பித்தது பிரியமானவர்களே. எனவே இந்த நாள்ல நம்முடைய காரியங்கள் இந்த ஆண்டு நிச்சயமாய் வளரும். உங்களுடைய பிசினஸ் நிச்சயமாய் வளரும். நம்முடைய ஊழியங்கள் நிச்சயமாய் வளரும். தேவன் நம்ம எதைக்காய் அழைத்தாரோ அந்த காரியம் நிச்சயமாய் வளரும். வளர விடாதபடி பல காரியங்கள் தடையாக இருக்கலாம். ஆனால் தடை செய்யக்கூடிய மனிதர்கள் மேல வெறுப்பை பொழியாதபடிக்கு, தடை செய்யக்கூடிய மனிதர்கள் மேல வெறுப்பை கக்காதபடிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், இன்னும் அதிகமாய் அவரோடு ஒப்புரவாக வேண்டும். அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். இயேசுவை கொலை செய்யும்படியாக.
அப்ப நெறிந்த நாணலை முடியாமல் இருக்கக்கூடியவரை பார்த்து அணைய போகிற விளக்கை மறுபடியும் தூண்டி விட்டு பிரகாசிக்கக்கூடிய விளக்காக வைக்கக்கூடிய இயேசுவை பார்த்து கொலை செய்யும்படியாக விரும்பினார்கள். ஆமா, இங்க அற்புதம் நடந்திருக்கிறது. இவர்கள் பிரைஸ் லார்ட் என்று சொல்லியிருக்க வேண்டும். அதிசயம் நடந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை என்று சொல்லியிருக்க வேண்டும். அதற்கு மாறாக கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக, ஆமா, அவருடைய நன்மைக்கு பதிலாக தீமை செய்யும்படியாக இந்த உலகம் பார்த்து கொண்டிருந்தது. இந்த நாளிலும் கூட நமக்குடைய நன்மைக்கு பதிலாக தீமை செய்வதற்காக இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது. நன்மைக்கு பதிலாக தீமை விதைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் பார்க்கும் பொழுது 15ஆம் வசனம், இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரும் அவர் சொஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளிட்டார். அப்ப திரளான ஜனங்கள் கிறிஸ்துவுக்கு பின்பாக செல்லுகிறார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் இயேசு எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். 3 வாரம் திருச்சபைக்கு வாங்க, உங்களை சுகமாக்குறேன் என்று சொல்லவில்லை. 7 வாரம் திருச்சபைக்கு வாருங்கள், சுகமாகும் என்று சொல்லவில்லை. 6 மாதங்கள் தொடர்ந்து வாங்க. அந்த அந்த காரியமே பதிவு செய்யப்படலை பைபிள்ல. அது நம்மளா திருச்சபையில அவன் ஒரு 7 வாரம் வந்துட்டானா கத்தரை பிடிச்சிக்குவா நினைக்கிறோம். இல்ல 7 வாரம் வந்து சுகமாகலாம் வீட்டுக்கு போயிடுவான். 3 வாரம் தொடர்ந்து வாங்க பெருச, 3 வாரமும் அவன் வந்துட்டு சுகமாகலாம் வீட்டுக்கு போயிடுவான். சூழ்நிலை மாறலைன்னா வீட்டுக்கு போயிடுவான். ஆமா, சூழ்நிலை மாறினாவே ஆண்டு விட்டு போயிடுறாங்க. சுகமானாவே சுகமான பிறகு போயிடுறாங்க. அப்ப இங்க பார்க்கும்போது இந்த 7 வாரம் 3 வாரங்கள்லாம் ஒரு திருப்திக்கு அவ்வளவுதான். ஆனா இங்கு பார்க்கும் பொழுது அவரை பின் சென்ற ஜனங்களை சொஸ்தமாக்கினார். இயேசு சொஸ்தமாக்கினார். ஒழுங்கா திருச்சபைக்கு போகிறியா, செபாலயத்துல முக்கிய பொறுப்புல இருக்கிறாயா, செபாலயத்துல பங்கு பெறுகிறாயாங்கிற எந்த விதமான வார்த்தையை கேட்பதில்லை. ஒரே ஒரு வார்த்தை, நீ விசுவாசிக்கிறாயா, இதை செய்ய என்னால் முடியும் என்று நம்புகிறாயாங்கிற வார்த்தையை மாத்திரம் கேட்பார். கேட்டு அவர்கள் சுகம் அளிக்கிறத பார்க்கிறோம். சுகம் அளித்து விட்டு வரம்பெற்ற ஊழியக்காரர் என்று நோட்டீஸ் அடிக்க சொல்லல. வரம்பெற்ற தீர்க்கதரிசி அப்படி சொல்ல விரும்பவில்லை. என்றைக்குமே தன்னை பிரசித்தம் பண்ணாதபடி அவர் கண்டிப்பாக கட்டுறதை பார்க்கிறோம். எனவே இந்த நாள்ல நம்முடைய ஸ்தோத்திரம், நமக்குள்ள இருக்கக்கூடிய இயேசு பெருக வேண்டும். அதுதான் யோவான் சார் சொல்லும் பொழுது, நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஏன் அப்படி சொன்னார் யோவான் சார்? அப்ப யோவான் சாரை பார்க்கும் போதெல்லாம் இயேசுவின் சாயலை பார்த்தார்கள். யோவான் சாரை பார்க்கும் போதெல்லாம் இயேசு அவரால் குழப்பமாயிருச்சு. அந்த அளவு யோவான் சார் இயேசுவை பிரதிபலித்ததை பார்க்கிறோம். இந்த நாளில அவர் பெருக வேண்டும். அவர் பெருக வேண்டும். அவர் பெருக வேண்டும். அவர் நமக்குள்ள கிறிஸ்து பிரகாசிக்க வேண்டும். நாம் அல்ல, நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் படைத்திருக்கிறார். பவுல் சொன்னதுபடி பவுல் சொல்றாருல, நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் படைத்திருக்கிறார். எனவே கண்டிப்பாய் பிரசித்தம் பண்ணாதபடிக்கு கட்டளையிட்டார். அதை குறிச்சுதான் அந்த ஏசாயா 42ஆம் அதிகாரத்துல வாசிக்கூடிய ப்ராபசி இந்த இடத்துல வருது. அதை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 17 வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியா இப்படி நடந்தது. அவர் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கூடிய என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதிக்கு நியாயத்தை அறிவிப்பார். அதே போல இயேசு புறஜாதிக்கு நியாயத்தை வெளிப்படுத்தினார். புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்தினார். புறஜாதிகளுக்கு ஒரு அறிவை உண்டாக்கினார். புறஜாதிகளுக்கு நற்செய்தியை அறிவித்தார். அவருடைய முதல் ஊழியமே செபுலோன், நப்தலி, கலிலேயா பகுதியில் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்ப இருளில் ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள் முதலாவது விடுவிக்கப்பட்டதை பார்க்கிறோம். இந்த காலவெளியில உங்கள் மூலமாய் தேவன் பல காரியத்தை செய்ய அவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை போல மாற வேண்டும். அவரை போல், அவரை யாரையும் குற்றம் சாட்டவில்லை, அவரை யாரையும் குறை சொல்லவில்லை, அவர் யாரையும் பழிதீர்க்கவில்லை. மாறாக அன்பை ஒன்றே போதித்தார். இந்த நாள்ல கிறிஸ்தவ உலகம் அன்பை விட்டுச்சு சார். ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. நியாய தீர்ப்பை கையில் எடுத்து கொண்டிருக்கார்கள். அன்பை போதிக்கிறது தான் கிறிஸ்தவ மார்க்கம். அன்பு லவ்ல. அப்ப லவ்ல மூவ் ஆகுங்க. லால மூவ் ஆகாதீங்க. லவ்லவே மூவ் ஆகுங்க, லால மூவ் ஆகாதீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அதுல வாசிக்கும் பொழுது இப்ப அவர் கண்டிப்பாய் பிரசித்தம் பண்ணாதபடி சொல்லிட்டார். ஆனா நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, வரம்பற்றவர்கள் எதையாவது நம்ம எதையாவது நிரூபிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எதையாவது சொல்லி மற்ற ஊழியக்காரர்களை காட்டி நாம் பிரபலமானவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். சில பேர் பாடும்போது அபிஷேகம் இறங்குறது, அதை ஓவர்டேக் பண்ணணும்ன்றதுக்காக அடுத்து பிரயாசப்படுறதை பார்க்கிறோம். இதெல்லாம் இல்ல. நீங்களாவே இருங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம எந்த பகுதிக்கு இருக்கிறோமோ அந்த பகுதிக்கு ஆசீர்வாதமா இருந்தா போதும். நம்ம யாருக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று தேவன் பூர்வீகமாய் எழுதி வைத்திருக்கிறாரோ, பூர்வீகமாய் அனுமதித்திருக்கிறாரோ அதை செய்தால் மாத்திரம் போதும். பிரைஸ் காட். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அப்ப அவர் சொல்லும்போது, இதோ நான் தெரிந்து கொண்ட தாசன், இந்த காலை வேளையில உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை தெரிந்து கொள்ளதுனாலதான் இத்தனை வரைக்கும்
ஆமா உயிரோடு இருக்கிறீங்க. ஆமா நம்ம தெரிந்து கொண்டதுனாலதான் எத்தனையோ காரியத்துல நம்ம என்ன செய்யறோம்னா ஆமா தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். சில பேர் ஆண்டவருடைய மனத்தாங்களா இருக்கிறீங்க, ஆண்டவர் மேல கோபமாக இருக்கிறீங்க, வாக்குத்தத்தை நிறைவேறலைங்கிறதுனால அப்படி சில பேர் கடுப்புலயே இருக்கா. கடுப்புல இருக்காதீங்க, கர்த்தருக்கு காத்துருங்க. வாக்குத்தத்தை நிச்சயமா நிறைவேற்றுவோம், நிச்சயமா நிறைவேற்றுவோம். அதுல வாசிக்கும் பொழுது ஆமா என் ஆவி அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதிக்கு நியாயத்தை அறிவிப்பார், அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரட மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளிலே கேட்பதும் இல்லை. அப்ப வாக்குவாதம் செய்யவில்லை. ஏசு சூப்பர்ல, வாக்குவாதம் செய்யவில்லை. ஆமா கொலையாடி சண்டை போடல, வாக்குவாதம் பண்ணல. ஆமா எங்கேயுமே ஸ்தோத்திரம் ஒரு காரசாரமா விவாதத்தை அவர் பேசவே இல்லை. திருச்சி ஆமா அப்ப பார்க்கும்போது அவர் எல்லா இடத்துலயுமே அன்பை ஆமா நேசிக்கிறார். ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் சாட்டை பின்னி அடிக்கிற செப ஆலயத்துல அந்த இடத்துல பார்க்கும்பொழுது இவங்க ஸ்தோத்திரம் என் ஆலயம் செப ஆலயம், அது ஆஸ்வதிக்கப்பட்ட ஆலயம், அது செப வீடு. ஆனா இவர்களோ கல்லர் கொகையாக மாற்றினார்கள் என்று சொல்லி ஆமா அங்க ஆலயத்துக்குள்ள ஆமா பலிகளை சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். புறாவையும் காட்டு புறாவையும் ஆட்டுக்குட்டிகளையும் மாடுகளையும் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கொஞ்சம் அந்த இடத்துல மாத்திரம்தான் அவரு கோபம் உள்ளவராக காணப்பட்டார். மற்ற இடங்களை பார்க்கும் பொழுது ஒரு இடத்துலையும் அவர் கோபப்பட்டதை நாம் பார்க்க இயலாது. அதை வாசிக்கும் பொழுது அவர் வீதிகளில அவர் சத்தத்தை கேட்க முடியாதுன்னு சொல்லப்பட்டது. அப்ப வீதிகளில உட்கார்ந்துக்கிட்டு சத்தம் போடவே இல்லை. அப்ப சைலண்டா மிராக்கல் நடந்துகிட்டே இருக்கு பிரதர். ஆமா கத்தி கூப்பாடு போடும்பொழுது பரிசுத்தாவின் வல்லமையை பயங்கரமா பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற காரியத்தை சில பேர் நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. நீங்க சைலண்டா இருந்தாலும் பரிசுத்தாவியான கிரியை செய்து கொண்டே இருப்பார். பிரைஸ் காட், ஆமென். அப்ப சொல்லும் பொழுது அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார். ஆமா 20ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவது வரைக்கும் நெறிந்த நாளிலே முறியாமலும் மங்கி எறிய திரியை அணையாமலும் இருப்பார். அப்ப நியாயம் கிடைக்கும் வரைக்கும் அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதிகள் நம்பிக்கை வைப்பார்கள். பிரைஸ் காட். அப்ப ஏசியா தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்ட காரியம் மத்த 12ஆம் அதிகாரத்தில் நிறைவேறதை பார்க்கிறோம். ஏசியா 42ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியம். ஆமா ஏசியா 42 சொன்னேன், 42ஆம் காரியத்தை சொன்னக்கூடிய காரியம் இங்க மத்த 12 நிறைவேறுது. அப்ப வீதிகளில் சத்தம் விடுவதில்லை, வீதிகளிலே கூப்பாடு போடுவதில்லை, வீதிகளிலே ஸ்தோத்திரம் ஏதோ ஒண்ணு காரியம் சொல்வதில்லை. மாறாக அவர் நன்மை செய்கிறவராகவே இயேசு சுட்டித்திருந்ததை பார்க்கிறோம். புறஜாதிகள் அவர் மேல் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். அவ புறஜாதிகள் நாமத்து அவர் மேல முதலாவது புறஜாதிகள் ஏற்றுக்கொள்வார்கள்ங்கிறதா தீர்க்கமான வார்த்தை. எனவே இன்றைக்கு யூதர்கள் ஏற்றுக்கொள்றானோ ஏற்றுக்கொள்ளலையோ, ஆனால் நீங்களும் நானும் ஆவிக்குரிய யூதர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறோம். முழு உலகத்திலும் புறஜாதிகள் தான் அதிகமாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இன்னும் ஏற்றுக்கொண்டே வருகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்ப அவர் சொல்லும் பொழுது அவர் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறியக்கூடிய திரியை அணையாமலும் இருப்பார். எனவே இந்த நாள்ல உன் வாழ்க்கையில அவன் அணைய விட மாட்டான். உன் விளக்கு இன்னும் பிரகாசிக்கும்படியா செய்வா, உன் பிசினஸ் இன்னும் பிரகாசிக்கும்படி செய்வா, உன் பிள்ளைகளுடைய காரியங்களை இன்னும் பிரகாசிக்கும்படி செய்வா, அவர் நேர்த்தியை செய்வார். பிரைஸ் காட் சொல்லுங்க, பிரைஸ் காட். அவர் நேர்த்தியை செய்வார். அப்ப நெறிந்த நாணல், ஆமா அந்த புல்லு, ஆமா பலவீனமான புல், ஆமா சில நேரம் பலவீனமான மனசு இருக்கிறது. ஆமா பலவீனமான மனசு. அவர்கள் பார்க்கும்போது எல்லாரும் அவர்களை காயப்படுத்துகிறார்கள். பலவீனமாக்கப்பட்ட மனசு, ஒரு தைரியமா சில காரியத்தை மேற்கொள்ள முடிவதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்கு பரிசுத்த ஆவியான சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் ஆமா பிசாசுகளை மேற்கொள்வீர்கள், நீங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்வீர்கள். ஏனென்றால் நெறிந்த நாணலை முடியாத உங்களுக்குள்ள இருக்கிறார். எனவே நீங்கள் இந்த சூழ்நிலை கடந்து வெளியே வருவீர்கள். ஆமென். வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு முன்பாக செங்கடல் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு முன்பாக யோர்தான் ஒரு மேற்றே இல்லை, உங்களுக்கு முன்பாக எந்தவித பள்ளத்தாக்கோ மரண பள்ளத்தாக்கோ எந்த விதமான காரியமோ ஒரு ஸ்தோத்திரம் மேற்று இல்லை. நீங்கள் நிச்சயமாய் கானானுக்குள் வருவீர்கள். உங்களுக்கு பெராக்கா என்கிற ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆமா சத்துருக்குள் உங்களை எவ்வளவு ஆமா பிரச்சனைக்குள்ளாக மாட்டினானோ நீங்கள் சத்துருக்களை கொள்ளையடிப்பீர்கள். ஆமா சத்துருக்களை ஸ்தோத்திரம் எவ்வளவு ஸ்கெட்ச் போட்டு உங்களுக்கு விரோதமாக சூழ்ச்சி பண்ணினானோ அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் ஒரு பெரிய சூழ்ச்சியை உண்டாக்கி உங்களை ஆசீர்வதித்து பராக்காவில அவரை கொள்ளையடித்தது போல நீங்கள் சத்துருக்களின் ஆசீர்வாதத்தை கொள்ளையடிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்ப அவருடைய நாமத்தின் புறஜாதிகள் நம்பிக்கை வைப்பார்கள். அப்ப நம்பிக்கை வைக்கக்கூடிய ஸ்தோத்திரம், நம்பிக்கை வைக்கக்கூடிய மனதை தேவன் விரும்புகிறார். அதை கடைசியா வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையமானவன் பேசவும் காணத்தக்கதுமா அவனை சுஸ்தமாக்கினான். ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு
தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். ஆம். அப்ப சொல்லும் பொழுது அப்ப குருடும் ஊமையுமான ஒரு மனிதனை கொண்டு வருகிறார்கள். இப்ப பார்க்கும் பொழுது அந்த ஊமை பேசப்படுகிறது, குருட்டுத்தன்மை பார்க்கப்படுகிறது. இப்ப பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட அற்புதத்தை சொல்ற ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஜனங்கள் இவர்தான் தாவீதின் குமாரனான் என்று சொல்றாங்க, தாவீதின் குமாரன் இவர்தான் சொல்லி ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் பரிசேயரோ மற்ற மனிதர்களோ இவர் பெசபே இவர் பிசாசின் தலைவனை கொண்டு என்ன செய்றாங்க? ஆமா, பிசான் பெயல் செபுல்ங்கிற ஒரு ஸ்பிரிட்டை வச்சு சின்ன சின்ன ஸ்பிரிட்டை விரட்டுறாருன்னு சொல்றாங்க. பிசாசின் தலைவனாகிய பெயல் செபுலை கொண்டு இவர் விரட்டுகிறார், மற்றபடி அல்ல என்று சொல்லி இவருக்கு விரோதமாய் பேசினார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் தேவனுடைய ஆவியினால் இதை செய்கிறேன், தேவனுடைய விரலினால் இதை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். எனவே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நம்ம மாத்திரம் பேசாதிருங்கள், அது மன்னிக்கப்படாது என்று சொல்றார். சில இடத்துல அற்புதத்தை விசுவாசிக்க முடியலன்னா அப்படியே போயிருங்க. ஆமா, அற்புதத்தை விசுவாசிக்க முடியலன்னா போயிருங்க. ஆனால் அற்புதம் இது பிசாசால உண்டான அற்புதம் பேசிடாதீங்க, இது மனுஷனால உண்டான அற்புதம்னு பேசிடாதீங்க. அற்புதமே நடக்கல, நான் சும்மா சொல்றாங்கன்னு பேசிடாதீங்க. பிரைஸ் காட். அதைத்தான் அவர்கள் பதிவு செய்தார்கள். பரிசேயர் அதைத்தான் பதிவு செய்தார்கள். இன்னைக்கும் அநேக பரிசேய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், இன்னைக்கும் அநேக பரிசேய விசுவாசிகள் இருக்கிறார்கள், இன்னைக்கும் அநேக பரிசேயர்கள் இருக்கிறார்கள். நாம் அப்படி செய்யாதபடிக்கு, அப்படிப்பட்ட காரியத்தை யோசிக்காதபடிக்கு அவர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். தேவனுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அவர் என் விளக்கை இன்னும் ஏற்றி வைப்பார். ஆமா, தாவீது சொல்லும் பொழுது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவி, அப்ப நிச்சயமா என் விளக்கை ஏற்று வைப்பார் என்கிற ஒரு விசுவாசத்துக்குள்ள வாங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நெறிந்த நாளிலே முறிக்க மாட்டார், மங்கி எறியக்கூடிய திரியை அணைக்க மாட்டார். நீங்கள்